ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. வேதம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கின்ற நாம், விரும்பாததும் எதிர்பாராததும் கடினமானதுமான காரியங்கள் வரும் பொழுது கர்த்தரை துதிக்க முடியாமல் தடுமாறி விடுகிறோம். அந்த நேரங்களிலே தேவன் எனக்கு ஏன் இப்படி அனுமதித்தார் என்று கேள்வி கேட்டு விடுகிறோம். சில நேரங்களிலே கர்த்தர் எனக்கு இப்படி செய்து விட்டார் என்று ஆண்டவரிடத்தில் மனத்தாங்கலும் அடைந்து விடுகிறோம். வேத வசனம் நமக்கு சொல்லுகின்ற காரியம் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நம்மால் கூடாமல் போகிறதற்கு காரணம் அதற்கு ஏற்ற மனப்பக்குவம் நமக்கு இல்லாததுதான். வேதத்திலே யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில சாத்தானால் உண்டான சோதனை நிமித்தம் அவனுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் எல்லா செல்வங்களையும் ஒரே நாளிலே இழந்து போனான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒரே நேரத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். மிகவும் மனமுடைந்து போன அந்த நேரத்திலேயும் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று. பெரும்பாலாக இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரை துதிக்கிறதற்கு மனுஷர்களால் முடிகிறது இல்லை. ஆனால் யோபுவால் அது முடிந்தது. அதுதான் உண்மையான தேவபக்தியின் வாழ்க்கை. அதே யோபுவனுடைய வாழ்க்கையிலே கொடிய வியாதிகளும் பருக்களும் அவனுக்கு உண்டாகி சாத்தானால் அவன் மிக கடுமையாக வாதிக்கப்பட்டான். அப்பொழுது அவனுடைய மனைவி, நீர் இன்னும் ஏன் உம்முடைய உத்தமத்திலே நிலை நிற்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். இதை கேட்ட யோபு, கர்த்தர் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று பதில் சொல்லுகிறார். அப்பொழுதும் யோபு கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. ஒரே வீட்டிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தேவனை துதித்த புருஷன் வாழ்க்கையிலே கஷ்டங்களும் இழப்புகளும் வந்தபோதும் தேவனை துதிக்கிறான். அதே வேளையிலே அதே மனுஷனுடைய வாழ்க்கை துணையாகிய அவருடைய மனைவி வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்து தேவனை துதித்தவள் கஷ்டமான இழப்பான சூழ்நிலை வந்தபோது தேவனை துதிக்க முடியாமல் தடுமாறி விடுகிறாள். இந்த இரண்டு பேரையும் நமக்கு இந்த காலை வேளையில சாட்சியாக முன்னிறுத்தி நாம் யாரை போல் இருக்கிறோம்? வேத வசனம் சொல்லுகிறது போல நாமும் எல்லாவற்றிற்காகவும் எல்லா நேரமும் ஆண்டவரை துதிக்கும்படிக்கு யோபுவை போன்ற ஒரு நல்ல உண்மையுள்ள தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோபுவை போன்ற ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறதற்கு கர்த்தர் நல்மனதை நமக்கு தருவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரங்களில் உம்மை துதிக்கிற நாங்கள் கஷ்டமான நேரங்கள் வரும்பொழுதும் உம்மை துதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனப்பக்குவமும் முதிர்ச்சியும் எங்களுக்கு தாரும். சந்தோஷமான நேரங்களில் உம்மை நேசிக்கிறதும் கடினமான நேரங்கள் வரும்பொழுது உம்மை விட்டு விலகுகிறதும் பின்வாங்கி போகிறதுமான சுயநல இருதயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். யோபுவை போல ஒரு உத்தம சாட்சியாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.